Hi, welcome back to my channel. இந்த வீடியோல பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த கம்பெனி ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ் அதே மாதிரி சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ் ஈவன் இவி வெஹிக்கிள்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வெஹிக்கிள்ஸ்க்குலாம் தேவையான இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பல்வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்க சில ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் சேசி சிஸ்டம்ஸ், பாலிமர் காம்போனன்ட்ஸ், சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ், பாடி இன் ஒயிட் காம்போனன்ட்ஸ், எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ், மிரர் சிஸ்டம்ஸ், அப்புறம் காஸ்டிங் பார்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 வீலரில் யூஸ் பண்ணுற பல்வேறு கீ மெட்டல் காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த 2 வீலரில் யூஸ் பண்ணுற மெட்டல் காம்போனன்ட் செக்மெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 24% மார்க்கெட் ஷேர் இருக்குது. இந்த கம்பெனிக்கு இந்தியாலையும் சரி வேர்ல்டு வைடும் சரி பல்வேறு லீடிங் கம்பெனிஸும் வந்துட்டு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 27 ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இதில் இருக்க சில கிளைண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, யூகே, ஜப்பான், தாய்லாந்து, சைனா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஈவன் இந்தியாவில் கூட பல்வேறு லீடிங் பிளேயர்ஸும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு இந்தியாவில் 15 இடத்துல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவங்களோட சில கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார், ஹோண்டா, ஜாகுவார் லேண்ட் ரோவர், டஃபே மோட்டார்ஸ், ஃபியட், டிவிஎஸ் மோட்டார்ஸ், வால்வோ, ஃபோக்ஸ்வேகன், ராயல் என்ஃபீல்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், அப்புறம் மஹிந்திரா. இது மட்டும் கிடையாது, சில இவி கம்பெனிஸும் உங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதில் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக், பஜாஜ் சேத்தக், ரிவோல்ட், கைனடிக் கிரீன் மற்றும் ஓகினாவா. ஸோ இதுதான் இவங்க பேசிக்லி பண்ணுற பிஸ்னஸ். ஸோ இவங்க 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ் இவி வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸையும் சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதான் அவங்க பேசிக்லி பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2150 கோடி. ஐபிஓ 21 மேலேருந்து 23 மே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸாக 85 ரூபாயும் அப்பர் ப்ரைஸாக 90 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 166 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பாயிண்டான 90 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,940 ரூபாய் ஆகும். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 26th மே, ஷேர் ரீஃபண்ட் டேட் 27th மே, ஷேர் லிஸ்டிங் டேட் 28th மே. இந்த இஷ்யூவில் டோட்டலாக 23.89 கோடி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஷேர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. போஸ்ட் ஐபிஓ இந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8000 கோடியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேரோட மதிப்பு இன்றைக்கி 97 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ரெவன்யூங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் 2024 2023 கம்பேர் பண்ணும்போது பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, அது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதே நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 1700 கோடி இருந்த நெட்ஒர்க்குங்கிறது 2024 டிசம்பரில் 2500 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா 2022 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 1700 கோடியாக இருந்திருக்கு. இதே 2024 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 2200 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் நெட்ஒர்த்தும் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒன்று சின்ன நெகட்டிவான விஷயமா இருக்குது. 2022 பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் 2590 கோடியாக இருந்திருக்கு. இதே 2023 2200 கோடியாக கம்மி பண்ணாங்க. இது 2024 2400 கோடின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே 2024 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2600 கோடி பக்கம் வந்திருக்கு. ஸோ பாரோயிங் சீக்கிரம் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்துட்டு ஏறதும் இறங்குறதும் சகஜமான விஷயம்தான். என்ன தான் வந்து பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்றைக்கு வேணாலும் இந்த கம்பெனியை வந்துட்டு அவங்களோட பாரோயிங்ஸை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்க முடியும் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு. அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்தலாம். இந்த இஷ்யூவில் வந்து வர பணத்தை யூஸ் பண்ணி அவங்க வாங்கின பாரோயிங்ஸை வந்துட்டு பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ பே பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வேர்ல்டு வைடும் பெருமளவு வந்துட்டு பூம் ஆகிட்டே தான் இருக்குது.
ஸோ அப்படி இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆகும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற சேஃப்டி கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸோட டிமாண்டும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்துட்டு டிமாண்டுங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்தியாவிலையும் சரி குளோபலியும் சரி பல்வேறு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸும் கிளைண்ட்டாக இருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான கீ கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு வைடும் சரி பல்வேறு நாடுகளில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அவசியத்தை உணர்ந்துட்டாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறத ஜாஸ்தி பண்ணிட்டுருக்காங்க. இது இன்னும் வரப்போகிற வருடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தான் போதே தவிர கம்மியாக போகிறது கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும் தேவையான கீ கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இவங்க அதிக அளவு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ இவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிஸ்னஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ அடாப்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த கம்பெனியில் இருக்க நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தலாம். இந்த கம்பெனிக்கு ஒரு லீகல் லிட்டிகேஷன் கேஸ் ஒன்று கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கும் ட்ரோன்டெக் எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனிக்கும் ஒரு லீகல் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிங்கிறதே பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரீசன்ட் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி வேர்ல்டு வைடும் சரி இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் எப்பப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸுங்கிறது டவுன் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸுக்கு வந்து பெருமளவு வெஹிக்கிள் சேலால் ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரித்ததுனால 2 வீலர் 3 வீலர் 4 வெஹிக்கிள்ஸை மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸே வந்துட்டு கம்மியாகும் போது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்க பல்வேறு லீடிங் ஒரிஜினல் எக்யூப் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸும் இவங்ககிட்டருந்து பெருமளவு ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட பிஸ்னஸ் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் இவங்களோட பிஸ்னஸும் டவுன் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்த ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா நான் என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாரத் ஃபோர்ஜ், யூனோ மிண்டா, மதர்சன் சுமி வயரிங், ஜேவிஎம் ஆட்டோ, மிண்டா கார்ப்புங்கிற பல்வேறு லிஸ்டட் கம்பெனிஸோடய இவங்க இந்த செக்மெண்ட்டில் போட்டி போடணும். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பெரிய கம்பெனியாக இருக்காங்க. மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் இந்த கம்பெனியில் நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சருக்கு தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய லீடிங் கம்பெனிஸும் கிளைண்ட்ஸாக இருக்காங்க வேர்ல்டு வைடு. ப்ளஸ் இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான கீ காம்போனன்ஸையும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி டெஃபினட்டாக க்ரோ ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.